அனைவருக்கும் வணக்கம். இன்று சாய் சத் சரித்திரம் அத்தியாயம் 9. ஸ்ரீ கணேசாய நமக, ஸ்ரீ சரஸ்வதியை நமக, ஸ்ரீ குருப்பியோ நமக. முந்தைய அத்தியாயத்தின் முடிவில் விடை பெறும்போது பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நன்மை அடைந்தனர் என்றும், அவைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பல துர்ச்சம்பவங்களுக்கு ஆளானார்கள் என்றும் மட்டுமே கூறப்பட்டது. சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளாலும் மற்றும் சம்பவங்களாலும் இக்கூற்று விவரமாக இந்த அத்தியாயத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஷீரடி புனித யாத்திரையின் குணா அதிசயம். ஷீரடி புனித யாத்திரையின் ஒரு சிறப்பான வினோதம் என்னவென்றால், எவரும் ஷீரடியை விட்டு பாபாவின் அனுமதியின்றி அகன்று செல்ல முடியாது. அப்படி செல்வாரே ஆனால் அவர் சொல்லற்கரிய தொல்லைகளை வரவேற்கிறார். ஆனாலும் எவரேனும் ஷீரடியை விட்டு வெளியேறி செல்லும்படி பாபாவால் கேட்டுக்கொள்ளப்பட்டால் அவர் அங்கு அதற்கு மேல் தங்கியிருக்க முடியாது. பக்தர்கள் பாபாவிடம் சென்று வந்தனம் செய்து விடை பெற்று செல்ல போகும்போது அவர் சில யோசனைகள் அல்லது குறிப்புகள் வழங்குவார். இந்த யோசனைகள் பின்பற்றப்பட வேண்டும். இவைகள் பின்பற்றப்படாவிட்டாலும் அல்லது விலைக்கப்பட்டு இருந்தாலும் அங்கனம் தூண்டுரைகளுக்கு மாறாக நடந்தவர்களுக்கு விபத்துகள் நேரிடுவது உறுதி. இதை பற்றி சில நிகழ்ச்சிகளை கீழே குறிப்பிடுகிறோம். தாத்யா கோத்தே பாட்டில் ஒரு முறை கோபர்காவன் கடைவீதிக்கு குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்தார். அவர் மசூதிக்கு அவசரமாக திரும்பி வந்து பாபாவை வணங்கி தான் கோபர்காவன் கடைவீதிக்கு செல்ல போவதாக கூறினார். பாபாவோ, அவசரப்படாதே, சிறிது தாமதித்து கடைவீதிக்கு செல், கிராமத்தை விட்டு வெளியில் செல்லாதே என்றார். ஆனால் போவதற்கு அவருடைய வேகத்தை கண்ட பாபா ஷாமாவையாவது மாதவராவ் தேஷ்பாண்டே உடன் அழைத்து செல்லுமாறு கூறினார். இவ்வுத்தரவை பொருட்படுத்தாது தாத்யா கோத்தே உடனே குதிரை வண்டியை ஓட்டிச் சென்றார். 2 குதிரைகளில் ரூபாய் 300 விலை உள்ள குதிரை மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பு கொள்ளாமலும் இருந்தது. சாவ்லி விஹீர் கிராமத்தை தாண்டிய பிறகு அது தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது. இடுப்பில் சுளுக்கு ஏற்பட்டு கீழே விழுந்து விட்டது. தாத்யா அதிகமாக காயப்படவில்லை. ஆனால் சாய்பாபாவின் உத்தரவை நினைவிற்கொண்டார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் கோல்ஹார் கிராமத்திற்கு செல்லும் போது பாபாவின் நெறிமுறையை மதிக்காமல் குதிரை வண்டியில் சென்றபோது அதுவும் இதே கதிக்கு இலாக்கியது. ஐரோப்பிய பெருந்தகை. ஷீரடிக்கு ஒரு முறை ஒரு ஐரோப்பிய பெருந்தகை ஏதோ ஒரு குறிக்கோளுடன் நானா சாஹேப்பின் அறிமுக குறிப்புடன் வந்தார். ஒரு கூடாரத்தில் சௌகரியமாக தங்க வைக்கப்பட்டார். அவர் பாபாவின் முன் மண்டியிட்டு பாபாவின் கையை முத்தமிட விரும்பினார். எனவே அவர் 3 முறை மசூதிக்குள் நுழைய முயன்றார். ஆனால் அவர் அப்படி செய்வதை பாபா தடுத்து விட்டார். கீழே உள்ள திறந்தவெளி முற்றத்தில் அமர்ந்து பாபாவின் தரிசனத்தை செய்யும்படி கேட்கப்பட்டார். தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பைக் கண்டு மகிழாத ஐரோப்பியர் ஷீரடியை விட்டு உடனே புறப்பட விரும்பி விடை பெறுவதற்காக வந்தார். பாபா அவரை அடுத்த நாள் போகும்படியும் அவசரப்பட வேண்டாம் என்றும் கூறினார். மக்களும் அவரை பாபாவின் அறிவுரையின்படியே செய்ய வேண்டிக் கொண்டனர். இவற்றையெல்லாம் செவி மடுக்காது அவர் ஒரு குதிரை வண்டியில் ஷீரடியை விட்டு புறப்பட்டார். முதலில் குதிரைகள் ஒழுங்காக ஓடின. ஆனால் சாவ்லி விகர் கிராமத்தை தாண்டியதும் எதிரில் ஒரு சைக்கிள் வந்தது. இதை கண்டு குதிரைகள் மிரண்டு வேகமாக ஓடின. குதிரை வண்டி தலைகீழாக கவிழ்ந்தது. அந்த பெருந்தகை கீழே விழுந்து சிறிது தூரம் தரையில் இழுத்துச் செல்லப்பட்டார். உடனேயே அவர் காப்பாற்றப்பட்டார். என்றாலும் தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்துவதற்காக கோபர்காவன் மருத்துவமனைக்கு சென்று படுக்க வேண்டியதாயிற்று. இத்தகைய அனுபவங்கள் கணக்கில் அடங்கா பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் விபத்துக்குள்ளானார்கள் என்றும், அவைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களோ பத்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் என்றும் எல்லா மக்களும் பாடம் கற்றுக்கொண்டனர். பிச்சை எடுப்பதன் தேவை. பிச்சை எடுப்பதை பற்றிய கேள்விக்கு தற்போது திரும்புவோம். பாபா உண்மையிலேயே அத்தகைய பெரிய சிறப்புடையவராக கடவுளாக இருந்தால் தமது வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுத்தும் வழக்கத்தை ஏன் அவர் மேற்கொண்டவராய் இருக்க வேண்டும் என்னும் கேள்வி சிலரது உள்ளத்தில் எழக்கூடும். இக்கேள்வி 2 நோக்கு நிலைகளில் கருதப்பட்டு விடையிறுக்கப்படலாம்.
பிச்சை எடுத்து வாழ்வதற்கு உரிமையுள்ள தகுதியான மக்கள் யார்? வம்சாபிருத்தி, செல்வம், புகழ் இம்மூன்று முக்கிய ஆசைகளையும் துறந்து துறவை மேற்கொள்பவரே பிச்சை எடுத்து வாழ தகுதியுடையவரே ஆவர் என்று தமது சாஸ்திரங்கள் பகிர்கின்றன. அவர்கள் சமைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வீட்டில் உண்ண முடியாது. அவர்களை உண்பிக்க வேண்டிய கடமை இல்லறத்தாரின் தோள்களில் விழுகிறது. சாய்பாபா இல்லறத்தாரும் அல்ல, வானப்பிரசத்தரும் அல்ல. அவர் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்த ஒரு துறவி, அதாவது சிறு பருவம் முதற்கொண்டே துறவி ஆவார். இப்பிரபஞ்சமே தமது வீடு என்பதும் தாமே பிரபஞ்ச ஆதாரமும் அழிவற்ற பிரம்மமுமாகிய பகவான் வாசுதேவர் என்பதும் அவருடைய உறுதியான அபிப்பிராயமாகும். எனவே அவருக்கு இறந்து உண்ணும் வழக்கத்திற்கு முழு உரிமை இருக்கிறது. மற்றவை கீழ்கண்ட நிலையின்படி பஞ்சசூனா 5 பாவங்களும் அவைகளின் பிராயச்சித்தமும் உணவுப் பொருட்களும் சாப்பாடும் தயாரிப்பதற்காக இல்லறத்தார் 5 செயல்கள் அல்லது நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. அதாவது கண்டனி பொடியாக்குதல், பேஷணி அரைத்தல், உதக்கும்பி பானைகளை கழுவுதல், மார்ஜனி பெருக்கி சுத்தப்படுத்துதல், சுள்ளி அடுப்பு பற்ற வைத்தல். இச்செயல்முறைகள் எல்லாம் ஏராளமான சிறிய கிருமிகளையும் ஜந்துக்களையும் கொல்வதற்கு ஏதுவாகிறது. இவ்வாறாக இல்லறத்தார்கள் ஓரளவு பாவத்தை செய்தவர்களாகிறார்கள். இப்பாவத்துக்கு பரிகாரமாக நமது சாஸ்திரங்கள் 6 வகையான தியாகங்களை செய்ய பகிர்கின்றன. பிரம்மஞம் அல்லது பிரம்மத்துக்கு சமர்ப்பித்தல், வேத அத்தியனம் அல்லது வேத பாராயணம், பித்ரு யஜ்யம் மூதாதையர்களுக்கு சமர்ப்பித்தல், தேவ யஜ்யம் தேவதைகளுக்கு சமர்ப்பித்தல், பூத யஜ்யம் ஜந்துக்களுக்கு சமர்ப்பித்தல், மனுஷ்ய அதிதி யஜ்யம் மனிதர்களுக்கும் அழைக்கப்படாத விருந்தாளிகளுக்கும் சமர்ப்பித்தல். சாஸ்திரப்படி இந்த தியாகங்களை முறையாக அனுசரித்தால் மன தூய்மை பெற்று ஞானமும் தன்னை உணர்தலையும் பெற உதவும். பாபா வீட்டுக்கு வீடு சென்றதன் மூலம் இல்லறத்தாருக்கு அவர்களின் புனித கடமையை ஞாபகப்படுத்தினார். பாபாவால் தங்கள் வீட்டிலேயே இங்கனம் பாடம் கற்பிக்கப்பட்டவர்கள் பேறு பெற்ற மக்கள் ஆவார்கள். இத்துடன் இன்றைய அத்தியாயம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.